கடந்த சில நாட்களா நம்ம சேனல்ல இருந்து வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன முக்கிய கட்சிகள்லாம் இருக்கு, அவங்களுக்கு ஓட்டு போடலாமா வேணாமா அப்படின்றத நம்ம ஸ்கோப்பை நம்ம வந்துட்டு நம்ம சேனல் சைட்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ அந்த வரிசையில பாக்கி இருக்கிறது ரெண்டு கட்சி தான். ஒன்னு டிவிகே, இன்னொன்னு ஏடிஎம்கே. இப்போ நம்ம பார்க்க போற கட்சி டிவிகே. நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிவிகே விஜய் அண்ணாவோட கட்சி. மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சே தீரணும் அப்படின்ற ஒரு ஆத்மார்த்தமான எண்ணத்தோட விஜய் அண்ணா பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்காருன்னு சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன் அப்படி சொல்றோம்னா அவரோட ஆக்ஷன்ஸ்லேயே தெரியுது. பல கோடி ரூபாய் பிசினஸ் அவருக்கு சினிமாலேயே இருக்கு. ஆனா அதெல்லாம் தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு மக்களுக்காக நான் நல்லது செய்யணும் அப்படின்னு வந்திருக்காரு. அந்த எண்ணம் எல்லாருக்குலாம் வராது, ஒரு சில பேருக்கு தான் வரும். அதை நம்ம கண்டிப்பா பாராட்டி ஆகணும். ஓகே, நமக்காக விஜய் அண்ணா வந்துட்டாரு, நம்மளும் திரும்ப விஜய் அண்ணாக்கு போய் ஓட்டு போடணும் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் ப்ராப்ளமே வருது. ஏன் அப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? I'll just share 3 points with you. Point 1, எக்ஸ்பீரியன்ஸ். டிவிகே வந்துட்டு அரசியல் காலத்துல ஒரு புது கட்சி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஆள்ற தட் இஸ் அந்த கட்சியோட லீடரான விஜய் அண்ணாக்கு வந்துட்டு அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா கேட்டா அதுவும் கிடையாது. ஒரே ஒரு ஆள் டிவிகேன்ற ஒரு கட்சியில விஜய் அண்ணான்ற ஒரே ஒரு பேருக்காக வர பிராண்ட் வேல்யூ ஒரு கூட்டம் தான். அது எல்லாமே தமிழ்நாட்டில் நடக்கிற மொத்த ப்ராப்ளம்ஸையும் ஒரே ஒரு பர்சனால ஹேண்டில் பண்ணிட முடியுமா அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் கேள்வி. கண்டிப்பா முடியாது. அதுக்கு ஒரு டீம் ஒர்க் தேவை. அவர் வந்துட்டு 234 பேரை வந்துட்டு எல்லா கான்ஸ்டியூன்சிலையும் நிறுத்திருக்காரு. அந்த 234 பேருக்கு வந்துட்டு கண்டிப்பா பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கணும், அரசியல் பேக்ரவுண்ட் இருக்கணும், ஒரு மேனேஜரல் ஸ்கில்ஸ் அண்ட் லீடர்ஷிப்ஸ் இருக்கணும். அப்பதான் அங்க ஒரு தொகுதியில ஒரு ப்ராப்ளம் நடக்குதுன்னா அதுக்கான ஒரு சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணி மக்களுக்கான நல்லதை கண்டிப்பா செய்ய முடியும். அப்படி அந்த 234 பேருக்கும் அரசியல் பேக்ரவுண்ட் இருக்கா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க். கண்டிப்பா இல்ல. சர்க்கார் படத்துல வர மாதிரி அந்த தொகுதிகள்ல அவங்க ஏதாவது நல்லது செஞ்சுட்டு இருந்தவங்களா அப்படின்னு கேட்டாலும் கண்டிப்பா கிடையாது. எந்த ஒரு நம்பிக்கையில நம்ம அவங்களுக்கு ஓட்டு போறது சொல்லுங்க? இப்ப நாளைக்கு நாட்டுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருதுனாலுமே ஒரு அரசியல் பேக்ரவுண்டும் இல்லாம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம ஒருத்தவங்களால எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்ன்றது பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், எம்ஜிஆரும் டைரக்டா சினிமால இருந்து அரசியலுக்கு வந்த ஆள் தானே அப்படின்ட்டு. ஆனா எம்ஜிஆரை கண்டிப்பா நம்ம ஒப்பிட முடியாது. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, அவர் வந்துட்டு சினிமால இருந்த காலத்துல இருந்தே டிஎம்கேல இருந்தாரு. சைமல்டேனியஸா பாலிடிக்ஸ்ல இருந்த ஒரு பர்சனாலிட்டி. அவருக்கு பாலிடிக்ஸ்ல களத்துல நின்று அவருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த களத்துல நின்று எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நான் சொல்றேன். விஜயனாவும் நிறைய உதவிகள்லாம் செஞ்சிருக்காரு. இந்த கோவிட்க்கு ஹெல்ப் பண்றது, இந்த வெள்ளம் வந்தா அதுக்கு ஒரு பினான்சியல் ஹெல்ப் பண்றது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது, தவிர்க்க முடியாது. ஆனா களத்துல நின்று பாலிடிக்ஸ்னா என்னன்னு விஜய் நான் பாத்துருக்காரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே எடுத்துக்கோங்களேன். நமக்கு இப்போ ஒரு பல்லு வலி வருது, 2 கிளினிக் இருக்கு. ஒரு கிளினிக்ல வந்துட்டு ஒரு 2 மாசம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு டாக்டர், இன்னொரு கிளினிக்ல 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு டாக்டர். நம்ம யாரை சூஸ் பண்ணுவோம்? கண்டிப்பா 20 வருஷம் யாருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அவர் தான் சூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம பல்லு மேலேயே நம்ம அவ்வளவு கவனமா இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ஆள் தான் வேணும் அப்படின்றத நம்ம வந்துட்டு சொல்றோம். அந்த இடத்துல நம்ம ஓட்டு போட்டு நாட்டை ஆள போறவங்க கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆளா இருக்கிறது தான் நமக்கும் நல்லது, நம்ம நாட்டுக்கும் நல்லது. நம்பர் 2, டீம் ஒர்க். விஜய் அண்ணா வந்துட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் தான் வந்திருக்காரு. ஆனா வந்துட்டு அவர் கூட தலைமை பதவியில் இருக்கிற எல்லாருமே அதே ஒரு லைன், அதே ஒரு வேலை, அதே ஒரு மைண்ட் செட்ல இருந்தாதான் அவர் நினைக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு செயல்படுத்த முடியும். ஆனா அவரோட தலைமை பதவியில் இருக்கிறவங்க அந்த மைண்ட் செட்ல தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் ஒரு கொஸ்டின் மார்க் தான். விஜய் அண்ணாக்கு அடுத்து அந்த கட்சியில இருக்கிறவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுன அண்ணா தான். ஆனா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? எல்லா மேடைகளையும் போயிட்டு எல்லாரையும் தரைக்குறவா பேசிட்டு டிவிகேக்கு இருக்கிற ரெப்புடேஷனை ஸ்பாயில் பண்றாரு. பிளஸ் அதையும் தாண்டி டிவிகே அலையன்ஸ் வைக்கிறதா இருந்த சில ஒரு பார்ட்டிஸோட இருந்த எல்லா ஒரு பாண்டிங்கையும் கட் பண்ணி விட்டு டிவிகே தனியா நிக்க வச்சு இப்போ டிவிகே வந்துட்டு ஒரு தப்பான வேலை கைட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல தான் உண்மையாவே ஆதவர்ஜுனா வந்துட்டு டிஎம்கேவோட ஸ்லீப்பர் செல்லோ அப்படின்னு நமக்கே தோண வைக்குது. ஒரு கிரிக்கெட்ன்ற ஒரு கேமே எடுத்துக்கோங்களேன். 11 பேர் விளையாடுறாங்க. அதுல ஒருத்தன் மட்டும் நல்லா விளையாடினா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. அந்த ஒருத்தன் ஜெயிக்கணும்ன்ற எண்ணத்தோட அந்த 10 பேரும் சப்போர்ட் பண்ணாதான் டீம் ஜெயிக்கிறதுக்கான ஒரு வழியில கொண்டு போகும். அந்த ஒருத்தன் மட்டும் விளையாடி அந்த 10 பேரும் தோக்கணும், தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு எண்ணத்தோட போனாங்க அப்படின்னா வந்துட்டு டீமும் தோத்து போயிடும், அந்த ஃபேன்ஸும் ஏமாந்து போயிடுவாங்க. அதே மாதிரிதான் இங்க விஜய் அண்ணா மட்டும் நல்லது பண்ணணும்னு நினைச்சா பார்த்தாது, கூட தலைமையில இருக்கிறவங்களும் அதே ஒரு ஸ்கோப்ல இருந்தா மட்டும்தான் கண்டிப்பா நல்லது செய்ய முடியும். அப்படி செய்ய முடியலன்னா பார்ட்டியும் கெட்டு போயிடும், நம்பி ஓட்டு போட்ட மக்களும் ஏமாந்து தான் போவாங்க. இப்படி ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு தாவேக்கா உண்மையாவே இருக்குன்னு தான் சொல்லணும். இப்படி ஒரு நிலைமையில தான் தாவேக்கா இன்னைக்கு கண்டிப்பா இருக்கு. நம்பர் 3, சேஞ்ச். நம்ம எல்லாருக்குமே விஜய் அண்ணாவை பிடிக்கும், நம்ம அவரோட ஃபேன். அதெல்லாம் தாண்டி நம்ம விஜய் அண்ணாவை சூஸ் பண்றதுக்கான மெயின் காரணம் தமிழ்நாட்டுக்கு ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்றது தான் மேக்ஸிமம் பீப்புளோட ஒரு வியூவா இருக்கு. நம்ம எல்லாருக்குமே சேஞ்ச் வேணும்னு சொல்றது ஓகே. ஆனா அந்த சேஞ்ச்ல வந்துட்டு நம்ம எல்லாருமே நிம்மதியா இருப்போமான்றது ஒரு கேள்வி இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, விஜய் அண்ணா பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்காரு. பாலிடிக்ஸ் வந்ததுல இருந்து அவர் ஃபேஸ் பண்ற எல்லா இஷ்யூஸையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். எங்க போனாலும் வந்துட்டு அவருக்கு மட்டும் அந்த தடையை விதிக்கிறாங்க. ஜனநாயகன் படத்தை வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்க, ரிலீஸ் ஆகாம. இந்த மாதிரி பல இஷ்யூஸ் அவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு, பர்சனலாவும் சரி, சோசியலாவும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேனே, அவர் ஜெயிக்கிறேன்னே வச்சுக்கோம், ஜெயிச்சுட்டு ஆட்சிக்கு வராருன்னு வச்சுப்போம், தமிழ்நாடு நிம்மதியா விட்டுருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? மக்கள் வாயாலேயே இந்த ஆட்சி சரியில்லை, எந்த ஒரு சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்ற அளவுக்கு எல்லா வகையான ப்ராப்ளம்ஸுமே கண்டிப்பா பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுல பாம்பு வெடிச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்னடா இப்படி சொல்றானே நினைக்காதீங்க, உண்மை அதுதான். இப்ப அவருக்கான ஒரு கூட்டத்தை அவர் காமிச்சதுக்கே ஒரு நடக்குது. நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அவர் ஜெயிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவானுங்க நாட்டை சொல்லுங்க நீங்களே. அவருக்கும் அது நல்லது கிடையாது, அவரோட பேரும் அதுல ஸ்பாயில் ஆகும், அவரோட நிம்மதியும் கெட்டு போகும், அவரை நம்பி ஓட்டு போட்ட நம்ம நிம்மதியும் கெட்டு போகும்,
தமிழ்நாடும் கடைசியில கெட்டு போயிடும். இந்த 3 பாயிண்ட்ஸ் தாண்டி இந்த எலெக்ஷன்ல விஜய் நிக்கட்டும், அவருக்கான பவர் அவர் காட்டட்டும், இந்த 5 வருஷத்துல அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், களத்துல இறங்கட்டும், என்னன்றத அவர் பார்த்து எல்லா ப்ராப்ளம்ஸையும் எப்படி ஃபேஸ் பண்றாருன்றதை நம்மளும் பார்க்க தான் போறோம். பார்த்துட்டு கண்டிப்பா நமக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா 2031 நம்ம எல்லாரும் சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். ஆனா இந்த வாட்டி 2026 அரசியல்களும் அவருக்கானது இல்ல. ஏன்னா அவருக்கும் சரி அவரோட டீமுக்கும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு பர்சனாலிட்டிட்ட எந்த ஒரு ஃபீல்டுல நம்ம போய் மாட்டோம்னாலுமே ப்ராப்ளம் தான். அது உங்களுக்கே தெரியும். அதையும் தாண்டி டிவிகே போட போற ஒரு ஓட்டுமே டிஎம்கேக்கு தான் சாதகமா போய் முடியும். என்னடா இப்படி சொல்றானேன்னு பாக்குறீங்களா? டிஎம்கேட ஓட்டு என்னைக்குமே டிஎம்கேக்கு தான் இருக்கும். ஆனா இப்ப டிவிகே டிஎம்கே ஸ்ட்ரெயிட்டா எதிர்த்து எங்களோட அரசியல் எதிரி இவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல டிஎம்கே அப்போஸ் பண்ற எல்லாரும் 2-3 இவங்க பிரிஞ்சு நிக்கிறதுனால அது ஈஸியா அவங்கள ஸ்பிளிட் பண்ணி ஓட்டை பிரிச்சு விட்டு டிஎம்கேக்கான ஒரு வெற்றி வாய்ப்பை ஈஸியா கொடுத்துருது அவங்களுக்கு. இதுதான் உண்மையாவே மெயின் பாயிண்ட். இதையும் தாண்டி நீங்க வந்துட்டு விஜய் அண்ணாவோட ரசிகன்னா நான் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா வந்துட்டு நான் ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொல்லுவேன். சினிமா வேற, அரசியல் வேற. உண்மையாவே அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். இதுக்கு மேல நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். பி ஸ்மார்ட் அண்ட் எஃப் கைஸ். இப்பயும் நான் சொல்றேன், விஜய் அண்ணாக்கு எதிரானவன் நான் கிடையவே கிடையாது. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இப்ப இருக்கிற அரசியல் களம் அவருக்கு சாதகமா இல்ல. அவருக்கும் நல்லது இல்லை. அவர் ஜெயிச்சாருன்னா நமக்கும் நல்லது இல்லைன்றது தான் நான் சொல்ல வரேன்.